கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜய் பேசினாராமா. அது ஏன் உங்களுக்கு இப்பதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் விமர்சனம் வச்சிருக்காரு. நான் தெளிவா கேட்கிறேன். நீங்க இந்த பயோகேஸ் செட்டப் ஒன்று சொல்லிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணன், நான் தெளிவா சொல்றேன். பயோகேஸ் செட்டப் வைக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு மினிமம் 40 to 50,000 ஆகும் ஒரு வீட்டுக்கு. சோ தமிழ்நாட்டுல ஓவரால எத்தனை வீடு இருக்கு, அத்தனை வீட்டுக்கு வைக்கணும்னா எத்தனை லட்சம் கோடி பணம் தேவைப்படும். அந்த பணத்துக்கு இப்ப சீமான் அவர்கள் என்ன பண்ணுவாரு, பயோகேஸ் வைக்கிறனாரு. இந்த லட்சணம் மயிரெல்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர். ஏய் ஃபியூல் ஃபியூல் என்ன பண்ணுவீங்க, பைலட்டோட இது என்ன பண்ணுவீங்க, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் தாண்டி சர்வீஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன எப்படி எப்படி பார்த்தாலும் 2 to 3 லட்சம் ரூபாய் ஆகும். அப்ப அதெல்லாம் என்ன கணக்குல சேர்ப்பீங்க, அதுக்கெல்லாம் பணம் எங்க போறது? ஒரு மாட்டு பண்ணைக்கு நீங்க ஒரு ஹெலிகாப்டர் வச்சுக்கோங்க, எத்தனை மாட்டு பண்ண வைப்பீங்க அதுக்கெல்லாம்? நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத சேர்த்து அந்த சொல்லிட்டு இருக்காரு. அதையும் தெரியாம இந்த பைத்தியக்கார கம்யூனிட்டிங்க கை தட்டிட்டு இருக்காங்க. இதுல தற்கொலைன்னு மத்தவங்க சொல்றாங்க. முதல்ல அனலைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு. சோ அதுவே தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான்டா தற்கொலை. இந்த ஒரு மீம் ஒன்று வரும்ல, தனுஷ் 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 தனுஷ்னு துடிக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சீமானுக்கு விஜய் 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 விஜய்னு துடிக்கும் போது அப்படியே பைத்தியமாயிருவானுங்க போல. இந்த சீமான் குரூப் இருக்காங்களே, எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் விஜய் விஜய் விஜய். ஏன் ஏன்னா நீங்க தோத்து போனது காரணமே விஜய் தான்டா. நீங்க விஜய் அண்ணன் தொடாம இருந்திருந்தீங்கன்னா கேவலம் ஒரு சீட்டாவது வாங்கியிருப்பீங்கடா. இப்ப அதுக்கு கூட வக்கில்லாம இருக்கீங்க. இருக்கிற பர்சன்டேஜும் காலி பண்ணி டெபாசிட்டே இல்லாம அடுத்த தேர்தல்கள்லாம் இப்படி ஒரு கட்சி இருக்க தடமே இல்லாம போயிடப்போகுது. ஏன்னா நீங்க பண்றதை பார்த்தா அப்படி என்னத்தான் சொல்றேன்னு தெரியல. ஸோ கடைசி வரைக்கும் நீங்க கத்தினே இருக்க வேண்டியதான். ஒரு சீட்டு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த எலெக்ஷனுக்கு டெபாசிட்டே இல்லாம போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க.